வணக்கம். மீண்டும் முத்திய அழகப்பன் ஜோஹோபார்லேருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு தான் இந்த காணொலி போட்ட காரணம். அதுக்கு முன்னே இந்த அட்டாச் பண்ண காணொலியை பார்த்துருங்க. தேடப்பட்டு வந்த தமீம் டாரி சரணடைந்தார். போர்டிக்சனில் பரபரப்பு. ஓகே, இவர் எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு 4 மாதத்துக்கு முன்னே தலைமறைவாயிட்டார். நம்மளுக்கும் தெரியும் என்ன காரணம்ட்டு. இப்போது அந்த தலைமறைவாக ஆன காரணத்தை ஒரு பக்கெட்டு போட்டு இந்த பிஆர்என் கிரீஸ் மிலனுக்கோசரம் வந்திருக்காருன்னா, அப்போ இது ஒரு பெரிய கேள்விக்குறி. நம்ம யோசிக்கணும். அவர் என்ன திட்டத்தோடு வந்திருக்காரு, இல்லை என்ன பண்ணலாம், என்ன ஆரம்பிக்கலான்றது வந்திருக்காரு நம்மளுக்கு தெரியல. ஆனால் நம்ம தெளிவாக இருக்கணும், அமைதியாக இருக்கிறது நல்லது. எதுக்கும் ரியாக்ட் பண்ண வேணாம், உடனே ரியாக்ட் பண்ண வேணாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போது இது பின்னால் ஒரு பெரிய சதி திட்டம் இருக்குங்க. அதாவது இது அவங்க மட்டும் இல்லை, நம்ம தரப்பில் உள்ளவங்களும் அங்கிட்டு இருக்காங்கன்றது ஒரு அளவு தெரியுது. ஆனால் நம்ம நிரூபிக்க முடியல. எப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் ஒரு டீம் தான், ஒரே கம்பெனி தான். இந்த நம்ம தரப்பில் உள்ளவங்களும் இந்த இவர் தரப்பில் உள்ளவங்களும் ஒரு ஒரு கம்பெனி தான், ஒரே முதலாளி தான் இருப்பாங்க அவங்களுக்கு பின்னால், அவங்களோட மாஸ்டர் பெரிய. ஆனால் அவங்க வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க, நீயும் நானும் எதிரி மாதிரி. அதாவது நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ உழுவுற மாதிரி உழு, அப்புறம் நீ அடிக்கிற மாதிரி அழு, நான் உழுவுற மாதிரி. ஆனால் நம்ம எல்லாம் திரைக்கு போனாலும் நம்ம கூட்டாளி. ஸோ இந்த ஒரு பக்கத்து இது ஓடிக்கிட்டு இருக்குது. அதை நம்ம வெளியே நம்ம பொது மக்களுக்கு அது புரியாது. ஓகே, இப்போ பாருங்கள், இவர் இந்த மாதிரியான அவரோட கேப்பபிள் என்னன்னு நம்மளுக்கு தெரியும். அதாவது நம்மளை ஆவேசம் ஆக்கிறதுக்கு அவருக்கு என்ன பண்ணால் அதை நடக்கும்னு தெரியும். இப்போது அவர் சும்மா அமைதியாக வந்துட்டு போகிறாரா, இல்லை எதுவும் பண்ணுவாரான்னு தெரியல. ஆனால் நம்மளோட எதிர்பார்ப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உச்சகட்டத்தில் இருப்போம். அதாவது அரசாங்கம் இவரை தண்டிக்கணும் அப்படின்ட்டு. அரசாங்கத்துக்கு ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலைமை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பக்கெட்டு நம்ம, அந்த பக்கெட்டு அவரை சார்ந்தவங்க, அவங்களோட அந்த குரூப்பில் உள்ளவங்க. இப்போது இவரை தண்டித்தால் அவங்க ஆத்திரப்படுவாங்க. ஓகே, இப்போது அவரை தண்டிக்கலைன்னா நம்ம ஆத்திரப்படுவோம். ஸோ இதுதான் இந்த கேம். ஸோ ஆக மொத்தத்தில் இது எங்கே போய் ரிஃப்ளெக்ட் ஆகும்னா, 2 வகையிலும் எப்படி பார்த்தாலும் அது போய் இந்த தேர்தல் முடிவில் தான் இந்த ஓட்டில் தான் போய் ரிஃப்ளெக்ட் பண்ணணும். ஸோ இதுதான் இவங்களுக்கு இந்த எதிர்பார்ப்பு. இந்த காலகட்டத்தில் அவர் வந்திருக்காருன்னா, 4 மாதம் தலைமறைவாக இருந்தவர் இன்னும் ஒரு 4 மாதம் இருந்திருக்கலாமே. திடீர்னு இப்போ வர்றாருன்னா அது ஏதோ ஒன்று இருக்குது, நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம ரொம்ப இந்த ஆவேசமாக ஆகாமல் கொஞ்சம் தெளிவாக யோசித்து வர தேர்தல், அது இந்த பிஆர்என்னாவோ இருக்கட்டும், இல்லை பிஆர்கேயாக இருக்கட்டும், இல்லை பிஆர்யூவாகவே இருக்கட்டும், வர பெருந்தேர்தல் அப்போது நம்ம தெளிவாக யோசித்து நம்மளை மட்டும் யோசிக்காமல் நம்ம குடும்பத்தையும் பாருங்கள், நம்ம பிள்ளைங்க, நம்ம அடுத்த தலைமுறை, இதெல்லாம் யோசித்து போடுற ஓட்டு தான் நம்மளுக்கு சிறந்தது. இந்த ஆத்திரத்தில் எங்கள் அப்பா சொல்லுவாங்க, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆத்திரத்தில் நம்ம போய் ஒரு முடிவு எடுத்து ஒரு ஓட்டை போடுறோம், நான் அவனுக்கு பாடம் கற்றுக் கொடுக்குறோன்றது, அது கடைசியில் அந்த பாடம் நம்மளுக்கே திரும்பிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் நம்மளோட இன்னைக்குள்ள நிலவரம். நம்மளுக்கு ரொம்ப சாய்ஸ் கிடையாது. அதனால் எடுக்க போகிற முடிவு தேர்தலுக்கு யாருக்கு போடணுன்றது நம்ம கொஞ்சம் தெளிவாக யோசித்து போட்டால் நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாழணும். இந்த ஒரு இன்சிடெண்ட், இந்த 2 இன்சிடெண்ட்னால நம்ம தலையெழுத்தை நம்ம மாற்றிக்கூடாது. ஸோ இதை கொஞ்சம் தெளிவாக யோசித்து, அவங்க பல திட்டங்கள் வச்சுருப்பாங்க. ஏன்னா இது ஒரு ஆளோட செய்கள் கிடையாது. இது ஒரு டீம் ஒர்க் பின்னால் வேலை செய்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு பை ஹூக் ஆர் பை க்ரூக் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, இந்த அரசாங்கத்தை கவுத்தாகணும். பை ஹூக் ஆர் பை க்ரூக், அதாவது என்ன எனி காஸ்ட், என்ன செலவு பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, இந்த அரசாங்கத்தை கவுத்தாகணும். காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் காரணம். அதாவது செக் புக்கு, அரசாங்கத்தோட செக் புக்கு, கஜானா, இது கடந்த 3-3.5 வருஷமாக இது அவங்க கையில் இல்லை, பிஎம்எக்ஸ் கையில் இருக்குது. அதை சரியாக கையாளுறாருன்னு நான் நினைக்கிறேன். அது அவங்களால முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, கடந்த 50-60 வருஷமாக இது அவங்க கையில் இருந்துச்சு. அவங்க வேண்டிய அளவுக்கு எவ்வளோ வேணாலும் செக் சைன் போட்டு செக் இஷ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அரசாங்கம் செக், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்கிறேன். இப்போ இந்த 3.5 வருஷமாக இது இவர் கையில் இருக்கிறதுனால ஒன்றும் பண்ண முடியல, ஒன்றும் வாசிக்க முடியல. ஸோ அதனால் எப்படியாவது இந்த அரசாங்கத்தை கவுத்துட்டால் இது கைக்கு வந்துடும். இதுதான் இந்த வெளியே சொல்லாத ஒரு விஷயங்கள் இதுதான். ஸோ இதுக்கு தான் இவங்க இவ்வளோ வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற சிச்சுவேஷன் தாங்க. அதாவது இப்போது சிஎம் விஜய் நாட்டை நடத்துகிறாரு, தமிழ்நாட்டை. இது வரைக்கும் நல்லா தான் நடத்துகிறாருன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரியல. ஆனால் அது இன்னொரு தரப்புக்கு ஏற்றுக்க முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க 10 வருஷம் 20 வருஷம் இல்லை, 50-60 வருஷம் அவங்க அந்த ஆட்சியில் உட்காந்துட்டு அந்த சொகுசில் இருந்துட்டாங்க.
என்ன சொல்லுவாங்க, எல்லாம் அவங்களோட கண்ட்ரோலில். இப்போது இந்த கடந்த 2 மாதமாக அது கை விட்டு போனதும் முடியல. ஸோ அதே நிலவரம் தான் நம்ம நாட்டில் 60 வருஷமாக அவங்க கையில் இருந்தது. ஓகே, இப்போது ஒரு 3 வருஷம் சொச்சம் அது அவங்க கையில் இல்லை. அப்போது அவங்க அதை ஜீரணிக்க முடியல. எப்படியாவது இதை கவுத்து விட்டுட்டால் திருப்பி அவங்க கைக்கு போயிடும் அப்படின்றது. ஸோ அதுக்கு நம்ம துணை போகிறோமா? அதுதாங்க. ஸோ யோசிங்க. ஏன்னா அவங்க நிலவரம் வேறு, நம்ம இந்த சின்ன மினாரிட்டின்றவங்களோட நிலவரம் வேறு. நம்மளுக்கு எது செஞ்சாலும் யோசித்து செய்யணும், இல்லைனா அது நம்மளை பேக்ஃபயர் பண்ணிடுவோங்க. யோசித்து செய்யுங்க. இவ்வளோ தான் நான் சொல்ல முடியும் இப்போதைக்கு. இதை சொல்லி இந்த உரையை இதோட முடிச்சுக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.